ஓட்டு போடலைன்னா ஒரு கிட்னி எடுத்துருவோம், ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டால் இன்னொரு கிட்னி எடுத்துருவோம். இந்த படம் ரிலீஸ் ஆகி தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த படம் ரிலீஸ் ஆகி இதில் வர வருமானத்தை அப்படியே நான் கல்வி, அதாவது உதவியாக நான் தரேன். எல்லா பள்ளிகள் எங்கே எந்த மாவட்டம் இருந்தாலும் அந்த பள்ளிகளுக்கு எந்த ஒரு ஏதாவது குறைபாடுகள், ஒரு பாத்ரூமோ இல்லை ஏழை மாணவர்கள் படிக்க முடியல, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எங்கள் படத்து மூலயமா வர வருமானத்தை நாங்கள் கல்வி உதவியாக தரேன்றது வந்து மிகப்பெரிய விஷயம். ரொம்ப நன்றிங்க சார். ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு மனிதனுக்கும் பேஸ்மெண்ட்டே வந்து என்ன வேணாலும் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், கோடி இருக்கலாம், என்ன வேணா வச்சுருக்கு. ஆனால் கல்வி ரொம்ப முக்கியம். கல்வி இருந்தால் தான் நம்ம உலகத்தில் எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம். அதாவது எப்படி கல்வி கண் போன்றது அப்படின்னு. இப்போ நம்ம ஒரு மனிதர் இருக்கோம், நம்ம எல்லாமே இருக்குது. கண்ணை முடிட்டா ஏதாவது தெரியுதா? கண்ணை திறந்ததுன்னு உலகமே தெரியுது. ஒரு மனுஷனுக்கு கை கால் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் உலகத்தில் என்ன கலரு, நீ என்ன ட்ரெஸ் போட்டுருக்கா, கண்ணை முடிட்டுனா நீங்கள் எப்படி உருவமே எனக்கு தெரியாது. ஒரு மனுஷனுக்கு முக்கியமானது கண்ணு தான். அதேமாதிரி ஒரு மனுஷனுக்கு பேஸ்மெண்ட்டு வாழ்க்கையில் தன்னம்பிக்கை, நம்ம வந்து முயற்சி, இது ரெண்டுமே இருக்கணும். அதனால் ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு மனிதனுக்கு பேஸ்மெண்ட்டு கல்வி. அந்த கல்வி வந்து கண்டிப்பாக படித்து அது வந்து என்ன சொல்கிறது, அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கோட்டீஸ்வரலாம் இருப்பான் வில்லேஜில். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு பந்தாவுக்காக நான் என் பையனுக்கு வந்து 100 ஏக்கரை வாங்கி போட்டிருக்கீங்க அப்படின்னுவார். என் பையனுக்கு அவன் உட்காந்து சாப்பிட்லாம் தலைமுறையாக அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி ஒரு பொண்ணு, நான் படிப்பெல்லாம் என்னங்க அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், என் பொண்ணுக்காக நான் 100 சவரன் 150 சவரன் நான் கட்டி கொடுப்பேன், அதுக்கு என்ன வேணுமோ நான் எல்லாம் செய்வேன் அப்படின்னு. அதெல்லாம் அந்த காலம், எப்போது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நீ எத்தனை கோடி வச்சுருந்தாலும் சரி, எவ்வளோ சொத்து வச்சுருந்தாலும் சரி, அதை தாண்டி உனக்கு கல்வி தான் சொத்து. என்ன சொல்கிறீங்க? நிறைய பேர் பார்த்திங்கன்னா பணம் இல்லாதவங்களாம் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா நார்மல் வருமானம் இருக்குது. ஆனால் அவன்லாம் என்ன பண்ணுவான், கடன் வாங்கி எப்படியாவது என் பொண்ணு பையனை படிக்க வச்சிடணும், 2 டிகிரியாவது படிக்க வச்சிடணும், 3 டிகிரியாவது படிக்க வச்சிடணும். படிக்க வச்சுட்டு நம்ம அனுப்பிச்சுட்டோம்னா அவங்க வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3 டிகிரி 4 டிகிரி படித்தா தான் இன்றைக்கி வந்து லட்சக்கணக்கில் மாதம் உங்களுக்கு வந்து வருமானம். இப்போ ஐடி கம்பெனி, வேறு நீ தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் படிப்பை மட்டும் மூலதனமாக வச்சுக்கிட்டோம்னா உலகத்தில் எந்த எல்லைக்கு வேணால் டச் பண்ணலாம். மெயினே வந்து கல்வி. அந்த கல்விக்கு கான்செப்டில் நீங்கள் அழகான ஒரு என்னுடைய படத்து மூலியமாக வரக்கூடிய வருமானத்தை நான் வந்து எந்த மாவட்டத்திலும் சரி எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் நான் உதவி பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. உண்மையிலே சொல்கிறேன், அது வந்து என்னென்னா கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு உங்களுக்கு. என்னென்னா எவ்வளோ பேர் இருக்காங்க, அதாவது அரசியலாக இருக்கட்டும், சினிமா இருக்கட்டும், கோடியாக பணம் வச்சுருப்பாங்க. ஆனால் அது மனசு வராதில்ல. உங்களுக்கு வந்து அந்த மனசு கொடுத்துருக்காங்க, பெரிய மனசு கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாருமே நீங்கள் உங்கள் படம் வந்த பிறகு இந்த கான்செப்ட் எல்லாருக்குமே வந்து இது ஒரு ஐடியா, நீங்கள் கொடுத்த ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க. இதன் மூலிமா நிறைய பேர் இந்த மாதிரி உதவி பண்ணுவாங்க. எல்லா தயாரிப்பாளர்களும், எல்லா அரசியல்வாதிகளும் கண்டிப்பாக இப்படி ஒரு அருமையான ஒரு நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்கணும். மற்றவங்களுக்கு பண்ணுறாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. கல்விக்கு வந்து அது சில பேர் பண்ணுறாங்க. எல்லாருமே உங்களுடைய இந்த கான்செப்டை பார்த்து சரி நம்மளும் அது மாதிரி பண்ணலாமே, நல்ல விஷயமா இருக்குது, கல்விக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து முன் வந்து இது பண்ணுவாங்கன்னு என்னுடைய உண்மையிலே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய இடத்துக்கு நான் ஸ்கூல் ஃபங்க்ஷன்லாம் போகிறேன். நிறைய, அதாவது வந்து ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜ் இருக்கட்டும், நிறைய போகிறேன். இப்போ என்னென்னா மாணவர்கள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த போதை பொருள், இந்த போதைக்கு வந்து அடிமையாகி இப்போ நிறைய பேர் வந்து மாணவர்கள்லாம் வந்து சீரழிஞ்சு போகிறாங்க. அது வந்து போகக்கூடாது, யாருமே அப்படி போகக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய அப்பா அம்மா வந்து கஷ்டப்பட்டு ஒரு கூலி வேலை செஞ்சு நம்ம பையன் நல்லா படிக்கணும், அவன் வந்து நல்லா வேலைக்கு போகணும், அவனுக்கு ஒரு வாழ்க்கை அமையணும், அவன் குடும்பத்தோடு நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு அப்பா அம்மா, ஒரு மாணவர்களுடைய அப்பா அம்மா அப்படி நினைப்பாங்க. ஆனால் அதை வந்து இப்போ உள்ள மாணவர்கள் வந்து அது என்ன சொல்கிறது, அது வந்து அழிக்கிறாங்க அது. அதனால் இப்போ உள்ள மாணவர்கள் வந்து அந்த போதைக்கு வந்து நீங்கள் போகக்கூடாது. அதே மாதிரி இந்த பைக் ரேஸ்ன்னு சொல்லி எப்படியாவது அப்பா அம்மா கிட்ட அவங்க வந்து பாவம் ஏதோ கஷ்டப்பட்டு ஏதோ வேலை செய்கிறாங்க, அதை அடம் பிடிச்சி இப்போ உள்ள மாணவர்கள் அடம் பிடிச்சி எனக்கு பைக் வேணும் அப்படின்னு, சரி நம்ம பையன் கேட்குறானா அடம் பிடிக்கிறான்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவை வாங்கி கொடுத்துட்றாங்க. ஆனால் அது வந்து அவனுடைய நான் வந்து ஒரு வீரமான ஆள், நான் பைக்கில் வந்து பயங்கர கிங் அப்படின்னு சொல்லி அந்த பைக் ஓட்டி அது வந்து ஆக்சிடெண்ட் ஆகி அவங்களுடைய வாழ்க்கையை அதை முடிச்சிடுறாங்க. அந்த மாதிரி வரக்கூடாது. ஏன்னா இப்போ உள்ள மாணவர்கள் வந்து கல்வி தான் ரொம்ப முக்கியம். படித்து நீங்கள் நல்ல வேலைக்கு போய் உங்களுடைய ஃபேமிலி நல்லா இருக்கணும். ஏன்னா உயிர் ஒரு தடவை போச்சுன்னா 2வது வராது. அதனால் உண்மையிலே சொல்கிறேன், நல்லா படித்து நல்லா நீங்கள் வந்து வாழ்க்கையில் அமையணும்.
அதோட அப்பா அம்மாவுடைய கனவை நீங்கள் நனவாக்கணும். அதுதான் இந்த யூடியூப் மூலயமா மாணவர்களுக்கு என்னுடைய ஒரு சின்ன கோரிக்கை அப்படின்னு சொல்லி இந்த சிங் சாங் படம் வந்து நல்லா ரிலீஸ் ஆகி நல்ல வெற்றிகரமாக ஓடணும். அதில் வந்து வருமானத்தை நீங்கள் நினைக்கிற மாதிரி கண்டிப்பாக என்ன நினச்சிங்களோ அது எல்லாமே போய் சேரணும் அப்படின்றத இந்த நேரத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரி, அந்த சிவனை நான் வேண்டிக்கிறேன். வேறு ஏதாவது? ரொம்ப நன்றிங்க சார். விரைவில் வந்து இதுக்கான ட்ரைலர் வந்து வெளியிடுவோம். சரி, அது உங்கள் மூலிமா நாங்கள் அறிவிப்பு தெரிவிக்கிறோம். இதில் வந்து ஒரு டைலாக் ஒன்று வரும். அதாவது வந்து இந்த கிங்காங் பற்றி சிங்காங் சொல்லு, இந்த கிங்காங்கை மயிரே பிடுங்க முடியாது அப்படிங்கிற ஒரு டைலாக் வரும். அது வந்து நல்லா அது திடீர்னு தான் தோணுச்சு. அதனால் வந்து இந்த படம் வந்து நல்லா வெற்றி பெறணும். நீங்கள் எல்லாம் போய் பாருங்கள். எல்லாம் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள், குடும்பத்தோடு வந்து பாருங்கள். இது வந்து ஒரு சீரியஸான மேட்ரு, ஒரு நகைச்சுவை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் இந்த படம் வெற்றி பெற நெஞ்சார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய படம் இந்த மாதிரி கண்டிப்பாக அடுத்தடுத்த படங்களும் எங்களுடைய நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த படத்தில் என்ன ஃபண்டு வருதோ அதை வந்து நாங்கள் மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன வருதோ டோட்டலாக அறிவிப்பு தெரிவிப்போம். எது வருதோ டோட்டலாக வந்து கிளியர் ரேட்டாக சொல்லிவிடுவோம். அதோடைய மொத்த பேமெண்ட் நம்ம கொடுத்துட்டு, சப்போஸ் இன்னும் மக்களுக்கு இன்னும் நீடு இருக்குன்னா அடுத்தடுத்த படங்களும் இதே மாதிரி நாங்கள் பண்ண ரெடியாக தான் இருக்கிறோம். அந்த படத்தில் வர வருமானத்தை இதே மாதிரி மக்களுக்காக செய்கிறது தான் எங்களுடைய நோக்கம். இப்போ அடுத்தது இன்னொரு படம் ஒன்று இமீடியட்டாக வந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும். அதில் சார் தான் வந்து அதுலேயும் கொஞ்சம் லீடாக நாங்கள் கொண்டு வந்துருக்கோம். நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்டாக பண்ணுவாங்க. அந்த படத்துலையும் எல்லாமே தெரிஞ்ச முகமாக தான் நடிப்பாங்க. ஆனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து எல்லா சீட்ஸும் சொல்லிட்டீங்களே, சும்மா ஒரு சீன் 2 சீன் சொல்லுங்க. நீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 32 சீன் சொல்லிட்டீங்க எல்லாத்தையும். ஏன்னா மக்கள் ஒரு சாம்பிளுக்கு இப்போலாம் வந்து ஆடியன்ஸும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறாங்க. அதனால வந்து நீங்கள் 2 சீன் 3 சீன் சொன்னாவே போதும். நீங்கள் பண்ணிக்கிற எல்லா சீனுமும் லெவலாக வேறு லெவலாக இது பண்ணுவீங்க. அந்த ஓட்டு போடலைன்னா ஒரு கிட்னி எடுத்துருவோம். ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டால் இன்னொரு கிட்னி எடுத்துருவோம். அதாவது ஓட்டுக்கு வந்து யாராவது பணம் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு தான் 5 வருஷம் தண்டனை அப்படின்ற மாதிரி அதில் வந்து கரண்ட்டு. அதாவது ஓட்டுக்கு பணம் வாங்கினா சொந்த நாட்டில் அகதி மாதிரி, அதாவது அவங்க ஆதார் கார்டு கட் பண்ணுவாங்க. அவங்களுடைய வந்து எஜுகேஷன் சம்மந்தமாக எதுவாக இருந்தாலும் சரி, ஓட்டுக்கு பணம் யாராவது வாங்கி குற்ற செயலில் ஈடுபட்டாங்கன்னா அவங்க சொந்த நாட்டிலே 5 வருஷம் தண்டனை, சொந்த நாட்டிலே 5 வருஷம் அகதி மாதிரி அறிவிப்பு தெரிவிச்சிருவார். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. அதாவது என்னென்னா, வாங்குறவங்க நிப்பாட்டிட்டா கொடுக்குறவங்க 1000 பேர் வந்தாலும் கொடுக்க முடியாது இல்லையா? அதான் அதோடைய பேசிக் கான்செப்ட். அதனால் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குற விஷயத்தை வந்து தவிர்க்கணுன்றதுக்காக அது ஃபன்னாக தான் பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக இதில் வரது எதுவுமே சீரியஸான விஷயம் கிடையாது. எல்லாமே காமெடி, எல்லாமே வந்து மக்களுக்கு புரியணுன்றதுக்காக அப்படி எடுத்துக்கணுமே தவிர யாரையும் புண்படுத்துவோ யாரையும் நம்ம எதுவுமே எந்த நோக்கமும் கிடையாது. பட் எங்களால் முடிஞ்ச ஒரு சிந்தனையில் நாங்கள் ஒரு சம்மந்தமான ஒரு காமெடியாக ஒரு கலகலப்பாக எல்லோரும் சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக ஒரு கான்செப்ட் எடுத்து படம் பண்ணியிருக்கோம். அது எல்லோரும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்க, வந்து பாருங்கள். வந்து பாருங்கள், எங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க. கண்டிப்பாக எங்களோட அடுத்தடுத்து நாங்கள் படம் பண்ணுறதுக்காக உங்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.